கைஸ் 6000 வந்து மிச்சம் உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ருபீஸ்லேயே வந்து உங்களுக்கு கோவாக்கு தேவையான ட்ரெயின், ஃபுட்டு, அக்காமடேஷன், சைட் சீயிங் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. கோவாவில் இருக்கிற தமிழன்ஸால் நடத்தப்படுற ஒரு ஆர்கனைசேஷனால் நடத்தப்படுறது தான் இது. அண்ட் அவங்கள காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க் மூலிமா போங்க. சீக்கிரம் கோவா போய் சுற்றி பாருங்கள். எல்லாம் யங் கப்பிள்ஸ் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பொண்ணுங்க தான், சின்ன சின்ன பசங்க தான் மாப்பிள்ளையும் பண்ணுவோம். சீரியஸாக ஸ்ருதி, சரண், சிவானி, நந்து எல்லாருமே ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். தாலி கட்டுறப்ப பார்க்கணுமே எங்கள் அம்மா வெக்கப்படுறது என்ன, கால் எப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா. அதெல்லாம் போயிங்க, அதெல்லாம் பில்டப்பு. ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து எனக்கு தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரத்தும் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேரில் இருக்கான். பார்த்திங்கன்னா வேஷ்டி, பார்த்திங்கன்னா சட்டை வந்து போட்டிருக்கேன். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான நாள் எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேருமே சேர்ந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 60ஆம் கல்யாணம் அப்படி பண்ணி வைக்கணும். 60ஆம் கல்யாணங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்துருக்கு. எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 63 வயசு ஆகிடுச்சு, தள்ளி போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி சான்ஸ் கிடச்சி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து உள்ளே பிஸியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னமோ இப்போ தான் வந்து முதல் கல்யாணம் நடக்கிற போகிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்த்து 30 இயர்ஸ் 32 இயர்ஸ் சேர்ந்து இருந்துட்டாங்க. அண்ட் இப்போ தான் புதுசாக அதுவும் கல்யாணம் நடக்க போகிற மாதிரி பார்த்திங்கன்னா புது வேஷ்டி, புது சட்டை, பட்டு சேலைன்னு போட்டு ஓவராக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைப்போம், பார்ப்போம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? கைஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பொண்ணு வந்து ரெடியாகி வந்துருச்சு. கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை தான் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காரு உள்ள. நல்லா இருக்குமா சாரி? நல்லா இருக்கு. பட்டு சாரி கல்யாணத்துக்கு புதுசாக இருக்கியா? புதுசு. திருப்பி 25 வருஷம் முன்னாடி போயிட்டியா? அதில் ஞாபகம் இருக்காம 25 வருஷம் மறந்தாச்சு. சரி, நம்ம இப்போ மாப்பிள்ளையை கூப்பிடுவோம். மிஸ்டர் மாப்பிள்ளை. ஹாய் ஹாய் ஹாய். தீபோராஜ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் 60ஆவது கல்யாணம் சேர்ந்துருக்கா வந்திருக்கோம். சேர்ந்துருங்க. திருக்கடையூருங்கிற ஊருக்கு 60ஆவது கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் இப்போ வந்து மயிலாடுதுறையில் தங்கியிருக்கோம். அது மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா புது வேட்டி சட்டை, என்னென்ன பட்டு வேட்டியாப்பா? பட்டு. எங்கள் அப்பா நல்லா ஞாபகம் இருக்குது. கல்யாணத்தன்னைக்கு பெல்ஸ் பேண்ட் போட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? பார்த்து அது மாப்பிள்ளை அழைப்புக்கு கல்யாணத்தினப்போ தாலி கட்டும்போது எல்லோரும் ட்ரெடிஷ்னலாக இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டைன்னு போடுவோம். ஓகே கைஸ், இந்த 2 பேரும் கை போட்டு இப்போ அம்மாவோட கை போடும். கைஸ் இந்த ஜோடி பொறுத்தவங்க எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் பிலோவில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே பொங்கி சொல்லுங்கள், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த ஜோடி பொறுத்தப்பா. சிரிப்பப்பா 2 பேரும். டே இத்தனை வருஷம் பார்த்து கல்யாணம் ஆகி? 33 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். திருக்கடையூரில் வந்து 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுறாங்க. பட் திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸே கிடைக்காது. பிகாஸ் அது வந்து எப்போயுமே ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் திருக்கடையில் பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அது முகூர்த்த நாள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடைக்காது. ஸோ தான் நாங்கள் வந்து திருக்கடையூரில் ரூம் கிடைக்காம மயிலாடுதுறை, காரைக்கால்லாம் விசாரித்து கடைசியில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை ஹைவே ஓட பங்களாவில் தங்கியிருக்கோம். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் இந்த இடம். அண்டு திருக்கடையூரில் ஆனாலும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா முன்னாடி 1 மாதம் முன்னாடியே ரூம் போட்டுருங்க. இல்லாட்டி ரூம் கிடைக்காது. ஒரு சின்ன ஊர். அதனால் இல்லாட்டி திருக்கடையூரில் கிடைக்காட்டி நீங்கள் வந்து மயிலாடுதுறை இல்லாட்டி காரைக்கால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் பக்கத்தில் தான். ஸோ தட் இங்கே ரூம் போட்டால் நீங்கள் அங்கே வந்து திருக்கடையூர் போய்க்கலாம். அண்ட் வாங்க கிளம்பலாம். முத்து மணி மாலை பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட. கைஸ் பார்த்திங்கன்னா அங்கே திருக்கடையூர் வந்தாச்சு. திருக்கடையூர் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து இட்ஸ் அபவுட் 25 மினிட்ஸ், ஐ கெஸ் 25 to 30 மினிட்ஸ் தான். ஸோ தட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி. சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப கூட்டமாக அன்றைக்கி 3 நாள் 100 கல்யாணம் மேலே இருக்குது அப்படி இப்படின்னு ஆகிரு. ஸோ சீக்கிரம் வந்தாச்சு. அண்ட் வாங்க போய் பார்க்கலாம். அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் வெரி 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 ஹாப்பி கைஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். அண்ட் ஆண்டி, அங்கிள் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் ஆண்டி, ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய். அண்ட் அப்பா மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்காரு கல்யாணம் பண்ணுறதுக்கு. திருப்பியும் பாப்பையும் மாப்பிள்ளை ஓடிக்கிட்டே இருக்கார் கல்யாணம் பண்ணுறதுக்கு. அம்மா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க போல் திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு அதை கூடவே 10 பேர் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் இருக்காங்க. அதெல்லாம் கல்யாணத்து தம்பி, 60ஆவது கல்யாணத்தில் கிடையாது. நம்ம வந்து பத்திரிக்கை எடுத்து செய்யல.
பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவுக்கும் மாப்பிள்ளை போட்டு எனக்கும் சேர்த்து ஒரு மாலையை போட்டார். நல்லா இருக்குல்ல? இன்னும் தாலி கட்டலாம்? இல்லை தாலி கட்டல. ஏன் இந்த ஊரில் கரெக்டாக 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க? அதுக்கு ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருக்கா? மார்க்கண்டேயருடைய பக்திக்காக யமனையே சம்ஹாரம் பண்ணுறாரு இந்த கோயிலில். ஓகே. யமனே சம்ஹாரத்தில் இருக்கிறதுனால அதனால தான் தீபாவளி பண்ணும்போது திறந்து உடனே மூடிடும், யம பார்வை படப்படாதுங்கிறதுனால. ஆயுர் பலம், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், ஆயுஷகம் பரிகாரம், இந்த மாதிரி எந்த வைபவமாக இருந்தாலும் நீங்கள் ஃபாரின்லேயே இருந்தாலும் சரி, அந்த மந்திரமுடைய மூர்த்தி இவர் தான். அதனால் அவருடைய எல்லையில் வந்து பண்ணால் 1க்கு லட்சம் பங்கு பலம், உங்கள் வீட்டில் பண்ணால் 1க்கு 10 பங்கு பலம், இதே நீங்கள் இருக்கிற வீட்டில் பக்கத்தில் உள்ள கோயிலில் பண்ணால் 1க்கு 100 பங்கு பலம், இங்கே வந்து பண்ணால் 1க்கு லட்சம் பங்கு பலம், பலம் அதிகம். அதனால் இங்கே வருது. அந்த மந்திரத்துக்குடைய மூர்த்தி இவர் தான், மிருத்யுஞ்சய மூர்த்தி இவர். அதனால் இங்கே பண்ணால் நாங்கள் வந்து திருக்கடையூரில் இவங்க தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இவங்களோட நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மறக்காமல் திருக்கடையூர் வந்தீங்கன்னா இவங்களை கால் பண்ணுங்கள், நல்லா சூப்பராக பண்ணி தருவார். தேங்க்ஸ் சார். இந்த தருணத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக வந்து நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். அண்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு மோதிரம் இதாப்பா. அதிலே பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ஒன்று இன்னும் 60 இல்லை 70 80 100லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாஸ் பண்ணிடுவோம். கைஸ் த நியூலி வெட் கப்புள்ஸை பாருங்கப்பா, என்ன சிரிப்பு தெரியுமா? உள்ளே வந்து அலௌடு கிடையாது, அதனால தான் நாங்கள் எடுக்க முடியல. பட் இப்படி பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு திருப்தி. ஆனால் இந்த 60 வயசு வரைக்குமே நம்ம வாழ்ந்துட்டோம்ங்கிறதே பெரிய சாதனை. அதுக்கு ஒரு இறைவனுக்கு ஒரு நன்றி செய்வது தான் நம்முடைய இந்து தர்மத்தில். அது மறைமுகமாக 60க்கு 60 கல்யாணம் ஆகணும்னா 60 வயசு மூர்த்தியானா நீங்கள் மார்க்கண்டேயனை ஜெயிச்சிட்டீங்க, மார்க்கண்டேயன் மாதிரி அப்படின்னா அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் போய் ஒரு கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுடைய இப்போ நம்ம 60 வயசு வாழ்கிறதுங்கிறது பெரிய சாதனைங்களா? இல்லை விருதி ஆகணும். அடுத்து 70 வயசுக்கு 70 80 எல்லாமே கொண்டாடலாம். யாருக்கு தான் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசை இருக்கா சொல்லுங்கள்? அதே எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் 60 வயசு தாண்டனால இறைவனுக்கு நம்ம ஒரு நன்றி கண்டிப்பாக சொல்லணும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு இதே மாதிரி இருந்தாங்கன்னா தயவுசெய்து கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி சிம்பிளாக பண்ணுங்கள். ரொம்ப பெருசாலாம் வேணாம், சிம்பிளாக பண்ணி இங்கே வந்து ஒரு நன்றி மட்டும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு ஆமாம் நம்ம இந்த லைஃப்பை நமக்கு ஆரோக்கியமாக கொடுத்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அது என்னுடைய மகனுடைய முயற்சியில் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்தோம். இதோடைய சம்மந்தி வந்திருக்காங்க. நம்ம சம்மந்தி வந்து இந்த விழாவில் வந்திருக்காங்க. ஆமாம், நம்ம இதெல்லாம் கூட பரவாயில்ல. தாலி கட்டுறப்ப பார்க்கணுமே. எங்கள் அம்மா வெக்கப்படுறது என்ன, கால் எப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா. அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் பில்டப்பு. சரி, நல்லா இருந்துச்சு அந்த சீன். திரும்பி அப்படியே ஒரு 33 வருஷம் முன்னாடி இப்படி கட்டிங்களான்னு யோசிச்சு பார்த்தேன். நல்லா எங்கள் அப்பா மலர் நினைவுகள் மாதிரி அந்த டென்ஸ் 33 வருஷத்துக்கு முன்னால் அந்த டென்ஷன்லாம் இப்போ இல்லை. ஏன்னா அப்போ ஒரு டென்ஷன், பொண்ணு எப்படி இருக்குமோ. நான் பொண்ணையே ஒரு நேரம் தான் பார்த்தேன். இப்போ தான் யூடியூப்லேயும் அதுலேயும் பல மணி நேரம் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் பொண்ணையும் ஆணையும் நிர்ணயம் பண்ணுறீங்க. நாங்கள் எங்கே இருட்டுக்குள்ள ஒண்டி காமிச்சாங்க இதுதான் பொண்ணுன்னு. சரி, உனக்கு என்னமா குறை? அழகா இருக்கம்மா, நீ அவர் கிடக்குறாருமா, நீ ஏமா அவரை கல்யாணம் நல்ல மாப்பிள்ளை கல்யாணம். அண்ட் கைஸ் இட் வாஸ் நைஸ். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு 3 முடிச்சு போடணுமான்னு கேள்விலாம் கேட்குறாரு ஐயர்கிட்ட. செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க உள்ள. நல்லா இருந்துச்சு, நல்லா 2 பேரும் மாலையெல்லாம் மொத்திட்டு வாஸ் ஸோ நைஸ் டு சி. நிஜமாலே கைஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் எங்கள் அம்மா பாருங்கள். அண்ட் 60 இல்லை 70 80 90 100லாம் நடந்துகிட்டு இருக்கு உள்ள. செம்ம எல்லாம் யங் கப்பிள்ஸ் தான் உள்ள. பார்த்தீங்கன்னா எல்லாமே
சின்ன சின்ன பொண்ணுங்க தான் சின்ன சின்ன பசங்க தான் மாப்பிள்ளையும் பொண்ணும். கைஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் முடிஞ்சு பார்க்கிங் வந்தாச்சு. எங்களோட கைண்ட் அட்வைஸ் என்னென்னா ஒரு 7 மணிக்கெலாம் நீங்கள் வந்துடுங்க. 7 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா கூட்டமே இல்லை. இப்போ நாங்கள் வெளியே வரோம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம், எல்லாமே செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. சட்டை போட்டுன்னு ஐயரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் உங்களுக்கு தனியாக வந்தீங்கன்னா கூட்டம் இல்லாட்டி. ஸோ தட் வந்து 7 மணிக்கு வந்தீங்கன்னா இட்ஸ் ஸோ ஈஸி அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் 60-70 வயசு ஆயிடுச்சுன்னா 60 வயசு மேலே ஆயிடுச்சுன்னா மறக்காமல் கூட்டு வந்து இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஒரு நல்ல ஒரு ப்ளஷர் தரும். அண்ட் அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் பொண்ணுங்கள் தான், அவங்களோட ஓன் பசங்களும் பொண்ணுங்கள் தான் பண்ணணும் நம்ம. ஸோ மறக்காமல் வந்து உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் 60 வயசு தான் இங்கே கூட்டு வாங்க. உங்கள் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேவ் பண்ணி தட்டிட்டு போங்க. சவுப்படா படம் சப்ஸ்கிரைப் பாஸ்டன் ஓகேவா? அப்படியே